ஹாய் மை ஃபேமிலிஸ், எங்கள் டேவை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. டுடே நாங்கள் எல்லோரும் சிறுவாபுரி முருகர் கோயிலுக்கு தான் போனோம். ரொம்ப டேஸாக பிளான் பண்ணியிருந்தோம், ஆனால் டைம் என்னவோ இப்போ தான் கிடச்சிச்சு. மார்னிங் 8:30 கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருந்தோம், ஆனால் நாங்கள் என்னவோ கிளம்புந்து 10:30 தான். நாங்கள் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணும்போதே செம்ம வெயில் ஆரம்பிச்சிச்சு. கோவில் ரீச் ஆகிறதுக்குள்ளே வெயிலில் டயர்ட் ஆகிட்டோம். ஆல்ரெடி சிறுவாபுரி கோவில்னாலே ஃபேமஸாக தான் இருக்கும், பட் நவ்வே டேஸ் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இந்த கோவில் மேலே நம்பிக்கை வந்ததுக்கு எங்களுக்கு ஒரு ரீசன் இருக்குங்க. அது யாராலனா இவரால் தாங்க. இவர் தான் என் மச்சனர் டில்லிராஜன். இவருக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பித்தோம். அப்போது தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க, சிறுவாபுரி கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை கண்டினியூவாக ஒரு 6 வாரம் போப்பா, சீக்கிரமாக கல்யாணம் ஆகிடும் அப்படின்னா. அதுபடி இவரும் போனாங்க கோவிலுக்கு. 6th வீக் கரெக்டாக ஃபினிஷ் ஆகும்போது இவருக்கு கல்யாணமும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சிங்க. இந்த ரீசனால் தாங்க நாங்கள் இப்போ இங்கே வந்ததும். எங்கள் அத்தை ஆஃப்டர் மேரேஜ் அவங்கள இங்கே கூட்டின்னு வரணும் அப்படின்னு சொல்லின்னு இருந்தாங்க. இதையே சாக்கா வச்சிங்கன்னு ஆஃப் டே ட்ரிப் போட்டாச்சு. நாங்கள் எங்கள் வீட்டாண்டேருந்து ஃபுல்லாக பைபாஸ் தாங்க. ட்ராவல் என்னவோ 1 hour தான், ஆனால் எங்களுக்கு கோவில் எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணின்னு இருந்த மாதிரி இருந்தது. இதுக்கெல்லாம் காரணம் என் பெரிய பையன்தான். அவன்கிட்ட ஃபஸ்ட்டே நாங்கள் சொல்லிவிட்டோம் முருகர் கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னு. அவன் எப்போ வரும்னு ஆட்டோவில் சும்மாவே இல்லை, செம்ம வாழ்தனம் பண்ணிட்டான். நானும் என் ஹஸ்பண்டும் பிளான் பண்ணியிருந்தோம் அங்கே வயலில் போய் ஃபோட்டோலாம் எடுக்கலாம் அப்படின்னு. ஆனால் அதை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரே டிஸப்பாயின்மெண்ட் தான் ஆச்சு. வயலெல்லாம் காஞ்சி போய் இருக்குங்க. தை மாதம் தானே அறுவடைலாம் முடிஞ்சிருக்கும். சரி, அப்புறமா வேறு எங்கேயாச்சும் போகும்போது பார்த்துக்கலான்னு விட்டுட்டோங்க. நல்ல வேலை இதை என் பையன்கிட்ட சொல்லலை. அவன்கிட்ட சொல்லி இருந்தால் வயலில் நின்று ஃபோட்டோ எடுத்தே அவனும் அடம் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிகிட்ருப்பான். கோவில்கிட்ட வந்துட்டோன்னு அப்பாடான்னு நினைக்கும் போது தாங்க இப்போ தான் மெயின் பிக்சர்னு கோவிலுக்கு 1 கிலோமீட்டர் முன்னாடியே வண்டியை பார்க்கிங் பண்ண சொல்லிட்டாங்க. சரி, நாங்கள் கோவிலுக்கு வாக் பண்ணின்னு போயிட்டோம். முருகரை பார்க்க வந்துனே இருக்காங்க. நாங்களும் க்யூவில் போயின்னு இருந்தோம். அங்கே என் பிள்ளை பார்த்தா மணியை. அவங்க அப்பா கிட்ட சொல்ல மணி அடிக்கணும்னு சரின்னு அவரும் அவனை தூக்கி அடிக்க வச்சுட்டாங்க. அப்புறம் நம்ம ஆண்டவர் முருகரை சூப்பராக பார்த்துட்டு கோவிலை சுற்ற போயிட்டோம். அங்கே பார்த்தா சில பேர் தொட்டில் கட்டின்னு இருந்தாங்க குழந்தை பாக்கியத்துக்காக. இன்னொரு சைடு பார்த்தா எல்லோரும் கல்லுங்களை அடுக்கி வச்சுன்னு பிரார்த்தனை பண்ணின்னு இருந்தாங்க. அங்கே போய் அவங்கக்கிட்ட ஏன் இப்படி பிரார்த்தனை பண்ணுறீங்க என்னன்னு கேட்டால், இது மாதிரி கல்லுங்களை அடுக்கி வச்சு பிரார்த்தனை பண்ணிங்கன்னா நம்ம சீக்கிரமாக சொந்த வீடு கட்டுவோம் அப்படின்னாங்க. சரின்னு நானும் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட இது மாதிரி நம்மளும் பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். உடனே என் பெரிய பையன் போயிட்டு கல்லுங்களை கட்ட ஆரம்பிச்சிட்டான். இவன் தாங்க என் பெரிய பையன் மோஷிக் சார். அப்புறம் என்னங்க, கொடி மரத்துக்கு ஒரு கும்பிட போட்டுட்டு ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுத்துட்டோம். இந்த நாள் எங்களுக்கு ஒரு குட் மெமரபிள் டேவாக இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.